போக்குவரத்து துறையில் இருக்கிற திரு ஆர்டி அம்மா அவர்கள் நம்மளுடைய பட்டாபிராமன் கலைக்குழுவில் பயிற்சி எடுத்து இன்றைக்கு அரங்கேற்றம் செய்து களத்தில் நிற்கிறாங்க. அதே போல வழக்கறிஞர் துறையில் இருக்கிற அந்த இந்த ஊரை சேர்ந்த அந்த பொண்ணும் களத்தில் நிற்கிறாங்க. அவர்களையும் நம்ம பாராட்டுறோம். அது மட்டுமல்ல, காரவம்ஸ் கலைச்சங்கத்துடைய ஒவ்வொரு அரங்கேற்றமும் மிகச்சிறந்த முறையிலே எல்லா ஊர்லயும் நம்மளுடைய பயிற்சியாளர்கள் பயிற்சி சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஊருக்கு நம்மளுடைய பவித்ரா பயிற்சியாளர் மிக சிறப்பாக பயிற்சி கொடுத்துருக்கான். உண்மையிலேயே அப்புறம் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பொண்ணை சொல்லி ஆகணும். அஸ்மிதா, உண்மையிலேயே பாராட்டுங்க. கண்டிப்பா இந்த இடத்துல நாங்க பயிற்சி கொடுக்கணும், கண்டிப்பா மிகச்சிறந்த ஒரு குழு உருவாக்கணும்னு சொல்லி அஸ்மிதா வந்து ரொம்ப முயற்சி எடுத்தா. அந்த குழந்தைக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். ஒரு ஒரு ஊருக்கும் இருக்கும். இப்ப நம்ம கிழக்க ஆவல்பட்டி, கொல்லப்பட்டி, இதெல்லாமே கரப்பாட்டி, இதெல்லாமே நம்மளுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற நம்மளுடைய சொந்தங்கள். அதே போல நல்லாம்பள்ளி, கள்ளிப்பளைப்புதூர், அதற்கு கிழக்கு போனோம்னா நம்ம ஏனாகூர், அப்படி சீலக்காம்பட்டி, இப்படி இருக்கிற சொந்தங்கள்ல வடக்கு பகுதியில் கொஞ்சம் வந்தா இன்னைக்கு சின்னேரி வளையும் நமக்கு சொந்தங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. காரவம்ஸ் கலைச்சங்கத்துடைய எல்லைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது. ரொம்ப சந்தோஷம். மிகச்சிறந்த ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு களத்தில் நிற்கக்கூடிய அனைவரையும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டுகிறது காரவம்ஸ் கலைச்சங்கம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நித்யானந்தமாவா சொன்னாங்க, ஒரு தனித்துவத்தோடு காரவம்ஸ் கலைச்சங்கம் களத்தில் நிற்கிறோம். எங்க சொன்னாலும் காரவம்ஸ் கலைச்சங்கம் சொல்லி பெருமையா சொல்றோம். உங்களுடைய மனதையும் உங்களுடைய அர்ப்பணிப்பையும் ஒரு காலத்திலும் காரவம்ஸ் கலைச்சங்கம் எங்கேயுமே அடமானம் வைக்காது. உங்களுக்கு தனித்துவம் இருக்கும். சமீபத்துல கோடை பண்பலையிலிருந்து கூப்பிட்டு நாங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணும் பொழுதும் மத்திய அரசு வந்து ஒரு தொகுப்பூதியம் வைத்திருக்கிறது. அந்த தொகுப்பூதியத்தை வந்து நீங்க கலந்து கொள்ளும் உங்களுக்கு நாங்க கொடுப்போம்னு சொல்ல பொழுது உங்களுடைய ஒரு தனித்துவத்தை மாறக்கூடாது என்பதற்காகவும் உங்களுடைய ஒரு தனித்துவம் அதிலிருந்து கொஞ்சமும் காரவம்ஸ் கலைச்சங்கம் பின்வாங்காது என்பதற்காக நம்ம வந்து அவங்க கிட்ட எந்த விதமான பணமும் எந்த காலத்திலும் நம்ம வாங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அந்த பதிவுகளையும் நம்ம குழுவில் பகிர்ந்தோம். காரணம் என்னென்றால் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பேசுறங்கிறது உங்ககிட்ட தெரியப்படுத்துறதுக்கல்ல, உங்களுடைய உரிமையும் உங்களுடைய தன்மானத்தையும் காரவம்ஸ் கலைச்சங்கம் எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் அடமானம் வைத்து ஒரு இடத்திலும் நம்ம நிகழ்ச்சி செய்யாது என்பதுதான். வருகிற ஞாயிற்றுக்கிழமை பெரிய ஒரு நிகழ்வு, மத்திய அரசினுடைய நிகழ்வு. எனக்கு ஆசைதான் நம்மளுடைய 4000 பெண்களையும் கொண்டு நிறுத்தணும்னு. ஆனா அந்த நிகழ்வுல வந்து 4000 பேருக்கு போக முடியாது. 30 பேருக்கு மட்டும்தான் அந்த இடத்துல வாய்ப்பு. அதனால உங்களுடைய அனுமதியோடு நம்ம பயிற்சியாளர் பொண்ணுகளை கொண்டு போய் அந்த களத்தில் நிக்க வைக்கலாம், அந்த மேடையில் நிக்க வைக்கலாம் சொல்லி உங்களுடைய ஒப்புதலோடு நம்ம அந்த முடிவு எடுத்திருக்கிறோம். அதே போல வேதாத்திரி கும்மியும் அப்படித்தான். 13ஆம் தேதி நடக்கிற அந்த சிறப்பு நிகழ்ச்சியில நம்மளுடைய அதுக்கு 30 பேர் தான் கேட்டாங்க. 30 பேர் சொல்லும் பொழுது உங்களுடைய குழந்தைகளாக அந்த குழந்தைகளை நம்ம களத்தில் நிக்க வைக்கிறோம். அதை நீங்க பெருந்தன்மையோடு ஏத்துக்குவீங்கிறது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்களிடம் தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால் இந்த இரு நிகழ்ச்சிகளும் அந்த 30 பேர்த்தை மட்டுமே பண்ண முடியும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாமக்கல்ல நடக்கிற நிகழ்ச்சிங்கிறது 25ஆம் ஆண்டு பொன்விழா. கோடை எஃப்எம் தொடங்கி மத்திய அரசினுடைய அகில இந்திய வானொலி தொடங்கி 25 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. பொன்விழா ஆண்டு. அன்றைய தினத்தில் நம்ம அங்க பண்ற நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் பெருமைப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அதை இந்த நேரத்துல அறிவிக்கிறதுல காரவம்ஸ் கலைச்சங்கம் பெருமிதம் கொள்கிறது. இப்ப தனக்கு பசிக்குதுன்னு சொன்ன அந்த தேனும் தெரிமாவும் எடுத்துக் கொடுக்கும் நிகழ்வு எப்படி என்றால், தாம் தேனும் தெரிமாவும் கிளிப்பிள்ளைகள் கல்லினாலே உருளை செய்தால் வேலனைய மனதில் வைத்து தன்னே நன்னே நானே நன்னே நானே நானண்ணா நன்னே நானே 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 நானண்ணா செய்தால் தன்னே